Can we all bow our heads for a word of prayer? Our loving Heavenly Father, we praise you, Lord, we thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான்னு சொன்னீங்க. லார்ட், வி ஹாவ் கம் டு லிசன் டு யூ. ஆண்டவரே, நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இந்த ரோடு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி, எங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி இருக்க ரோடெல்லாம் வந்து உழுது போட்ட மாதிரி, ஆண்டவரே எங்கள் உள்ள இன்னைக்கு உழுது ரெடியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் எங்கள் வாழ்க்கையில் அது ஒழுங்காக கரெக்டான இடத்துல, நல்ல இடத்துல கனி தரும் ஒரு விதையாக மாறுற அளவுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வார்த்தையை விதைங்கப்பா. Lord, let your word work so well. எங்கள் வார்த்தையில் அது கனி தந்து 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கா ஆண்டவரே நாங்கள் கனி தர உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஒவ்வொரு ப்ராமிஸும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிறதை எங்கள் கண்ணு முன்னாடி காமிங்க. bless each and every one of us. நீங்கள் வந்திருக்க ஒவ்வொரு வரையும் நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரைட், இன்னைக்கு ஒவ்வொரு வசனமும் இன்னைக்கு வந்து ஐ எம் ட்ரைங் டு டாக் டு யூ. இந்த 3 வாரமாக ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினார், 2 வாரம் அதுக்கு நடுவில் இந்த டைமில் ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினார்ன்றதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச வரேன். போன வாரமே வந்து ஒரு வாரம் இங்கே கிளம்பி இங்கே கரெக்டாக சண்டே நைட் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு இமீடியட்டாக வீட்டுக்கு போய் வாயில் என்ன கிடச்சோ அதை வந்து வாயில் போட்டுட்டு அப்படியே கிளம்புனது தான். ஸ்ட்ரெயிட் டு தி ஏர்போர்ட். தட் வாஸ் மை டைம். கரெக்டாக அங்கே அடுத்த சண்டே வரும்போது ஆண்டவரே இந்த சண்டே நான் சர்ச்சை மிஸ் பண்ண போகிறேனேன்றது அப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. ஏன்? வாக்குத்தத்த வசனம் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் நான் எப்படி கேட்க போகிறேன்? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு மாதம் எனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் நினைக்கிறோமோ இது ஜாலியாக இருந்துட்டாங்க, அவங்க ஜாலியாக இருந்துட்டாங்க, இவங்க ஜாலியாக இருந்துட்டாங்க. இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாம் நம்ம டைட்டானிக்கை இடித்த அந்த பனிக்கட்டி மாதிரி தான். தண்ணிக்கு மேலே எல்லாம் காமாக தான் தெரியும், வந்து 10% தான் மேலே தெரியும், கீழே தான். நீங்கள் நீந்துறதை பார்த்தீங்களா, அழகாக நீந்துறவங்களையும் பாருங்கள், நீந்த தெரியாதவங்களையும் பாருங்கள், 2 பேருக்கும் ஒரே நிலமை தான். அழகாக நீந்துறாங்க, அவங்க முகம் மட்டும் அப்படி அசால்ட்டாக தண்ணிக்கு மேலே தெரியும். ஆனால் கீழே வந்து சைக்கிள் பண்ணிட்டுருப்பாங்க அவங்க காலை வச்சு. சைக்கிள் பண்ணலாம் நம்ம எல்லாரும் முங்கிடுவோம் தான் சொல்கிறாங்க. ஃபினி, நீ என்ன பண்ணுவ? 5 அடி ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் தைரியமாக இருப்பேன், என் தலை தெரியும். அது 6 அடி ஆகட்டும், அப்போ தான் என் நிலைமையை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த தண்ணி கடியில் வந்து தத்தளிக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே சிச்சுவேஷனை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் வந்து எப்படி வசனம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கொந்தளிப்பை அமர்த்துகிறார். Our God calms the storm. இதில் என்ன ரொம்ப சிரிப்பான விஷயம் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தலை மட்டும் தான் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், அவங்க முகத்தை தான் சிரிப்பு தெரியும். அவங்க கொந்தளிப்பு எல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொந்தளிப்பு எல்லாமே தலைக்குள்ளே தான் இருக்கு. ஆண்டவர் எப்படியோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து யாருக்குமே எதுவும் தெரியாத மாதிரி, வெளியே தெரியாத மாதிரி, அப்படியே வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்தை வந்து ஆண்டவர் வந்து மறைக்கிறதுக்கு அப்படி எப்படியோ தெரியாமல் சொல்லி கொடுத்துருக்காரு. அது சின்ன பிள்ளையிலேருந்து நிறையவே தெரியுது. ஆனால் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி கொந்தளிப்பை அமர்த்துகிறாருன்னு பார்க்கும்போது இந்த 3 வாரத்தில் God showed me so many different things. இந்த நம்ம வாக்குத்தத்த வசனம் வந்து சொல்லுது, ஓகே, சங்கீதம் 107:29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. God will calm the storm, calm the waves. அது நாங்கள் வேவ்ஸை பார்த்தோம். அது எத்தனை பேர் நீங்கள் வந்து நேரில் இருந்து இது வந்து நம்மளுக்கு அந்த சான்ஸ் ரொம்ப கிடைக்காது. பைபிள் காலத்தில் இருந்த கப்பல் எல்லாமே வந்து இந்த சைஸ் தான் இருக்கும், நம்ம ஸ்டேஜோட சைஸை தாண்டி இருக்காது, இவ்வளோ தான்.
எவ்வளோ பெரிய கப்பல் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு கப்பல் ரெண்டாக பிளந்துடக்கூடாது. அவங்களோட கவலை, அவங்களோட கஷ்டம்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த சைஸ் தான் இருக்கும், சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஒரு 30 அடி 35 அடி தான் ஒரு பெஷலாக இருக்குன்னா அந்த கடலில் வந்து எப்படி தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கடலில் ஒரு அலை வந்து 100 அடிக்கு இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஓரங்களில் அப்படி சைடில் போய் தான் வந்து படகு ஓட்ட ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து இப்போ சீஷர்களோட பிரச்சனை என்ன, அவங்க வந்து நடுக்கடல் போய் கிராஸ் பண்ணும். எந்த இடத்துக்கும் நீங்கள் நடுவில் போக ஆரம்பிக்க வந்து அலைகளோட சைஸு, ஆழம் கூட அலையோட சைஸ் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக தான் போகுது. அதனால மனுஷன் இந்த காலத்தில் என்ன பண்ணுறான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய அலை வந்துட போகுது, 300 மீட்டர் அலை. நான் என் கப்பலை எவ்வளோ மீட்டருக்கு பண்ணுறேன், 300 மீட்டருக்கு நான் கப்பலை செய்கிறேன்னு கிரியேட் பண்ணேன். அதனால தான் இந்த காலத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, க்ரூஸ் ஷிப்ஸ். அது ஆரம்பத்துலேருந்து நீங்கள் முடிவு வரைக்கும் நடந்தீங்கன்னா 300 மீட்டர் தாண்டிடுவீங்க. அவ்வளோ பெரிய கப்பலை செஞ்சால் அது வந்து அலையில் வந்து பிரச்சனை வராது. அவனோட மூளையை பார்த்திங்கன்னா மனுஷனோட, அந்த காலத்தில் இதெல்லாம் எங்கே பண்ண முடியும், பண்ண முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, ஓரத்துலேயே போனாங்க. நான் ஒரு 50 மீட்டர் ஸ்ட்ரீமரில் போனாலும், ஒரு ஃபெரியில் நாங்கள் போனாலும் என்ன நடந்துச்சு, துறைமுகம் இருக்குது பார்த்திங்கன்னா, துறைமுகத்துக்கு முன்னாடி அழகாக வந்து 2 அந்த தண்ணி இதாகக்கூடாதுன்றதுக்காக துறைமுகத்துக்குள்ளே வந்து அலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி அந்த வேலியெல்லாம் போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அழகாக சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு வெளியே போனார் கேப்டனே, எங்களுக்கு மேலேருந்து மெசேஜ் அடிச்சிட்டார், இன்றைக்கி வந்து நீங்கள் நிலைமை சரியில்லை, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கடல், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நான் திரும்பிடுவேன்னாரு. திரும்பிட்டார். அவ்வளோதான். இதில் எல்லாத்துலையும் என்ன சிரிப்புனா, நம்ம ஃபோன் கேமராவில் அவர் எந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்னாரோ அது தெரியுது, இது நம்ம கண்ணுக்கு தெரிகிற தூரம் இத்தனைக்கும். ஆனால் அது பக்கத்துலேயே மக்கள் போகிறதுக்கு ரெடி இல்லை, திரும்ப வந்தோம். அப்படின்னா நிலைமை எப்படி இருக்குது, கதை இந்த கொந்தளிப்புன்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ பிக் திங். ஆனால் கிறிஸ்டியன்ஸுக்கு அப்படி என்ன கொந்தளிப்பு வருது? நம்ம கடவுளோட பிள்ளைங்களை, ஏன் கிறிஸ்டியன்ஸ் சொன்னால் கடவுளோட பிள்ளைங்கன்னு சொல்லியாச்சு, இதுக்கு முன்னாடியே விளக்கம் கொடுத்தாச்சு. கடவுளை தாண்டி எனக்கு வேறு யாரும் கிடையாது. ஆனால் என் கை எனக்கு எப்போ உதவியாக இருக்கும், என் கையை நான் எப்போ யூஸ் பண்ணி நான் கடவுள் பக்கம் நான் போக ட்ரை பண்ணுறேனோ அப்போந்தான் வந்து என் கை எனக்கு யூஸே ஆகும் வெளியே. மற்றபடி கடவுள் என் கூட இருக்கணும்னா நான் கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு நான் வந்து என் உள்ளத்தில் ஒரு வாஞ்சியாவது நான் காமிக்கணும். அது இல்லை காமிக்காமல் வந்து ஒன்றும் கிடையாது எனக்கு. நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வசனம் வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இல்லை எப்போன்னு கேட்குறீங்க, இது 3ஆம் தேதி, மே 3ஆம் தேதி. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனானால் எப்படி? எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம் ஆச்சு இப்போ ரீசெண்டாக. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் ஒரு ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் மூலமாக என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இந்த மாதத்துக்காக எனக்கு அட்லீஸ்ட் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி கேட்டுட்டு, ஆனால் நம்ம எத்தனை பேர் வந்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே வந்து வாஞ்சியாக வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த வசனம் கொடுத்தீங்க, எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அது மூலமாக நீங்கள் எனக்கு என்ன பேச போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு, அது மூலமாக என்ன எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு சொல்லி தரீங்கன்றது அடுத்து, அதுக்கப்புறம் இது என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் வந்து என்ன இது நான் என்ன பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் இது நடக்குதா நடக்கலையான்னு பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுலேயே வந்து நம்மளுக்கு டைம் போகுது. ஆனால் நிறைய பேர் அது பண்ணுறோமான்னு தெரியல. அண்ட் தட் இஸ் த ரீசன் வை ஐ எம் கிவிங் யூ திஸ். ஆண்டவரே இந்த பைபிள் எதுக்கு நம்ம பைபிள் வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை. எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த பைபிளை பார்க்காம நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவையும்
நம்மளுடைய ஆண்டவரையும் அறியறதுக்கு நம்மளுக்கு வேற வழியே ஏன்? அவர் இதுதான் உனக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொன்ன பிறகு எனக்கு இதுதான் என்னோட ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக். அது என்ன ஸ்கூலில் வந்து 1ஆம் கிளாஸ்க்கு ஒரு புக்கு, 2ஆம் கிளாஸில் ஒரு புக்கு, இந்த ஸ்கூலுக்கு ஒரு புக்கு, அந்த ஸ்கூலுக்கு ஒரு புக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் 5 வயசு பாப்பாவாக இருந்தாலும் சரி, 50 வயசு ஆனாலும் சரி, 100க்கு தொட்டாலும் சரி, எனக்கு ஒரே ஒரு புஸ்தகம் தான். அப்படின்னா ஒரு புஸ்தகத்தை வச்சு ஆண்டவர் அப்படி என்ன சொல்லித்தர முடியும்? ஒன்று, இந்த புஸ்தகத்தில் நிறையா பக்கங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான, உண்மையாகவே ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பிரச்சனை. அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும். இது பொறுமை கூட கிடையாது, இதுக்கு டைம் வேணும். நீங்கள் ஒரு வருஷத்தில் நான் வாசித்து முடிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் வாசிக்கலைன்னா இந்த பைபிளை ஒரு வருஷத்தில் நீங்கள் வாசித்து முடிக்க முடியாது. அப்படி இந்த அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் கமிட் பண்ணணும்னா இந்த பைபிளில் என்ன இருக்குது? எனக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்குது, ஆண்டவருடைய சத்தியங்கள் எனக்கு இதில் இருக்குது. நான் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. தீயை தொடக்கூடாதுன்றது அதுவும் வந்து சின்ன பிள்ளைங்கள ஏதோ ஒரு புக்கில் இல்லாமல் இருக்குமா? ஃபயர் இஸ் டேஞ்சரஸ் கரெக்டாக ஏதோ ஒரு புஸ்தகத்தில் இருக்கும். அது ஒரு பிள்ளைகிட்ட நீங்கள் படித்து தான் சொல்லி தரணுமா இன்னைக்கு? இல்லை. அது ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை வந்து யோசிச்சு பாருங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு வாசிக்க தெரியறதுக்கு முன்னாடியே அது வந்து விரல்ல உள்ள விட்டு பழகிடுச்சு. அதுதான் பிரச்சனை. நம்ம அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்த பைபிளில் சொன்னாலும், பைபிளில் சொல்கிறத இருக்கிறத வாசியாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை. நான் சர்ச்சுக்கு வந்தேன், இவங்க இந்த பாஸ்டர் அப்படி பேசினாங்க, அந்த பாஸ்டர் அப்படி பேசினாங்க, நான் டிவியில் இப்படி ஒரு மெசேஜை பார்த்தேன், நான் டிவியில் அப்படி ஒரு மெசேஜை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செய்கிறோம்? ஆமாம், இவங்க இப்படி சொன்னாங்களே, அவங்க அப்படி சொன்னாங்களே. என்கிட்ட சூப்பராக நிறைய பேர் பேசுங்க, எங்கள் பாஸ்டர் இந்த இடத்துலேருந்து பேசினாரு, சூப்பராக இருந்துச்சு, நீ அப்படி பேச வேண்டியதானே. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்னைய ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிற கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் கேட்டிங்களான்னு தானே நம்ம திரும்ப கேட்போம். யோசிச்சு பாருங்க. இல்லை, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் சொன்னது பிடிச்சிருந்துச்சு, இன்னொருத்தர் சொன்னது பிடிக்கலன்னா நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் நேராக வச்சுருவோம். ஏன்னா இல்லை, ஐ வில் கம் டு அ வெரி வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தர் பேசுகிறது எனக்கு பிடிக்கல. என்ன ரீசன்? அவங்க சொன்னது எனக்கு சுகமாக இருந்துச்சு, நீ சொல்கிறது எனக்கு குத்துது, என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, நான் செய்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கை வைக்கிற மாதிரி இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. ஆனால் இதில் என்ன சிரிப்புனா, இங்கே ஸ்டேஜில் நான் நின்று உங்களுக்கு பேசினாலும், புல்பிட்டில் உங்கள் முன்னாடி நான் நின்று பேசினாலும், உங்கள் மனசில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, யோசிச்சு பாருங்களேன், எனக்கு எப்படி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும். விஜய் ஆண்டி இப்போ என்ன யோசிக்கிறாங்க எனக்கு சுத்தமாக தெரியாது. நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த நிலைமையிலேயே இருப்போம். யோசிச்சு பாருங்க, இன்னொருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க. உலகத்தில் யாருக்காவது அது தெரிய முடிஞ்சிச்சுன்னா, இவங்க இதுதான் யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, நம்ம எங்கே இருப்போம்? We cannot know. அப்படின்னா யார்கிட்ட கோவிச்சுக்கிறோம்? இவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கல, அவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா யார்கிட்ட நம்ம கோவிச்சுக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட தான், வேறு யார்ட்டையும் கிடையாது. வர்றது என்ன சர்ச்சுக்கு? இல்லை ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்னைக்கு எனக்கு மெசேஜ் எனக்கு ஒப்பலை, எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது? யூ ஆர் பீயிங் டிஸ்டர்ப்ட் பை சம்திங் இன் த மெசேஜ். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு டைமில் தான் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு பூமிக்கு அடுத்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அங்கே நீங்கள் விசுவாசிக்கல. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கு. இஃப் ஐ டோல்ட் யூ earthly things, அதாங்க எழுதியிருக்கேன். ஆனால் அதுக்கு பிராக்கெட்டில் எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? உலகத்தில் நடக்கிற காரியங்கள், திங்ஸ் தட் ஹேப்பன் ரைட் ஹியர் ஆன் எர்த், அந்த விஷயத்தை யூ டோன்ட் பிலீவ்.
நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையே. How will you believe and trust me? ஆண்டவரை நீங்கள் என்னைக்கு நீங்கள் மனசார நம்ப போறீங்க? எப்போ? when I tell you about heavenly things. இல்லை என்ன சிரிப்புனா, நம்ம எத்தனை பேர் வந்து பரலோகத்தை பற்றி, ஆண்டவரை எனக்கு பரலோகத்தை பற்றி ஏதாவது ஒன்று காமிங்கன்னு ஜோம் பண்ணியிருப்போம். ஒரு நிமிஷம் தைரியமாக கை தூக்குங்க பார்ப்போம். கரெக்டா? தேங்க்யூ ஆண்டி. நம்ம எல்லாம் வந்து பரலோகத்தில் என்ன இருக்குது, பரலோகத்தில் நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க, எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, என் வீடு எனக்குன்னு நீங்கள் செஞ்ச மாளிகை பரலோகத்தில் எப்படி இருக்க போகிறீங்க, எத்தனை பேர் அது கேட்டிருக்கீங்க? இத்தனை வருஷமாக 2000 வருஷமாக நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களே, இன்னும் நீங்கள் திரும்ப வரலையே. ஏன்னா அந்த வசனம்லாம் நம்மளுக்கு மனப்பாடமாக தெரியும். ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் அ பிளேஸ் ஃபார் யூ. அதை ப்ரிப்பேர் பண்ணி முடித்தவொடனே ஐ வில் கம் பேக் அண்ட் டேக் யூ. உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன ஆண்டு. அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்போம் மனசில்? நீங்கள் பரலோகத்தை எனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கேட்குறோமா கேட்கலையா? மனசில் ஒரு நீங்கள் தைரியமாக நீங்கள் கையை தூக்காமல் கூட இருங்க, பரவாயில்ல. ஆனால் அந்த மனசில் ஒரு வாஞ்சம் இல்லை. இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும் போது தான் இந்த வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு ஏற்கனவே சில விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஆண்டவர் என்ன பேசினா தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். எப்படி? ஆண்டவரே நான் என்ன பேசுன்னு கேட்காம, நான் உனக்கு பேசினேன்ல, அதை தாண்டி நீ என்ன பேச போகிறது தான் ஆண்டவர் என்கிட்ட கேட்பார். த சேம் காட் ஹூ டாக்ஸ் டு யூ அண்ட் மீ, உங்கள்கிட்ட பேசுகிற அதே ஆண்டவர் தான் என்கிட்டையும் பேசணும். பாஸ்டர் கிட்ட பேசுகிற அதே ஆண்டவர் தான் என்கிட்டையும் பேசணும், உங்கள்கிட்டையும். பிகாஸ் தேர் இஸ் ஒன் காட். நீங்கள் அதை நம்புறீங்களா? சரி, நீங்கள் நம்புங்க, ஆனால் பிசாசும் நம்புதே அப்படின்ட்டார்ல. அது நடுங்குதுன்னு வேற சொல்லிட்டார்ல. உங்களுக்கு புரியுது? எத்தனை விஷயம் நம்மளோட பிரச்சனை. ஏன் ஜீசஸ் அதை சொன்னாரு? நம்ம நம்பினாலும் நம்ம நடுங்கிறது இல்லைன்றதை அன்னைக்கே எழுதி வச்சுட்டார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவர் நினைச்சு நம்ம நடுங்குறோமா? இல்லையே. குளிரில் நடுங்குறோம், வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நடுங்குறோம். ஆண்டவர் நினைச்சு நடுங்குறோமா? இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசாமல், அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தை எங்கே நிறைவேறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு சொல்லுங்கள்? இப்போ தான் வசனம் வாசித்தோம். அந்த வாக்குத்தத்தை எங்கே நிறைவேறதுக்கு கொடுத்தாரு? பூமியிலையா பரலோகத்திலையா? பூமியில் நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இது எத்தனை பேர் இப்போ நம்புறீங்க? எல்லார் கையும் ஃபுல்லாக பார்க்கலாமா? அறக்குறையாலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தம் எதுக்கு? பூமியில் இங்கே நிறைவேறு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார்? நீ அவனுக்கு பூமியில் கொடுத்ததே நீ நம்பலைன்னா அப்புறம் நீ எங்கே பரலோகத்துக்கு வர்றது? இப்போதைக்கு மறந்துடு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ முதல்ல உனக்கு இங்கே கொடுத்தத புரியுதா? பிகாஸ் அவர் காட் ஹேஸ் அ வே ஆஃப் டாக்கிங் டு அஸ். நம்மகிட்ட பேசுகிறது ஆண்டவர் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஈஸி கோயிங்காக எல்லாருமே லகுவாக்கி கொடுக்குற ஆண்டவர் மாதிரி எனக்கு ஆண்டவர் அப்படி காமிக்கல. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பிசாசுக்கு கூட ஆண்டவர் நினச்சி ஒரு பயம் இருக்குது, எனக்கு ஆண்டவர் நினச்சி ஒரு திமிரு தான் இருக்கு, ஒழிய பயம் இல்லை. இங்கே பிரச்சனை இருக்கு. ஏன் அந்த திமிரு இருக்கு? என்னுடைய தேவன், நம்ம என்ன பாட்டு பாடணும்? என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரால் கூடாதது எல்லாம் சொன்ன. இது எல்லாம் எனக்கு சாதகமாக என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு ஆண்டவர் நினச்சி பயம் இல்லை. ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், ஃபியர் த லார்ட் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங். வர்ஷிப் த லார்ட் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங். சாரி, ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறது கூட எப்படி சொல்கிறாரு? நடுக்கத்தோடு கூட. நீங்கள் ஆண்டவரை ஏன் வர்ஷிப் பண்ணுறது கூட அப்படியா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர். நீங்கள் இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ரொம்ப பணக்கார ஃபேமிலிஸில் இருக்கவங்க, அவங்க பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்களா வாழலையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி மனுஷங்கிட்ட பையன் உயிர் பிள்ளைங்க வாழவே முடியாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது?
யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க உலகத்தில், இது நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு தெரியும், இது இன்டர்நெட்டில் ரொம்ப நாளாக கொஞ்ச நாளாக வந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். உலகத்தில் பயங்கர பெரிய இன்னைக்கு கேட்டிங்கன்னா இந்த ஃபெமினிசம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வரும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, எங்களுக்கும் அதே அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும். நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் என்ன சொன்னாங்க, ஜென்ஸுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க, எங்களுக்கும் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் பேசுனாங்க கரெக்டாக. ஸ்போர்ட்ஸில் வந்துச்சு, எங்களுக்கு அவங்களுக்கு இவ்வளோ க்ரோர்ஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? பயங்கரமான ஒரு பதில் கொடுத்தாங்க. ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து இத்தனை கோடி கொடுக்குறாங்கன்னா எதுக்கு அந்த கிரிக்கெட்டருக்கு அத்தனை கோடி கொடுக்குறாங்க? அந்த கிரிக்கெட்டர் விளையாடுறத பார்க்கறதுக்கு எத்தனை கோடி ஜனங்கள் வர்றாங்களோ அதுக்கேற்றது தான் அவனோட சேலரி. உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை பேர் வேலை பார்க்குறோம், எத்தனை பேர் வந்து உங்கள் பாஸ்கிட்ட போய் வந்து எனக்கு சம்பள உயர்வுக்கு போய் பேசியிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். அது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த பாஸ் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல, அவர் கையிலேருந்து அவர் பாக்கெட்லேருந்து அவர் சம்பளம் கொடுக்கல. ஆனாலும் அதில் என்ன இல்லை, எனக்கு வந்து நீ வந்து இவ்வளோ வேலை செய்யலைன்னா நான் உனக்கு சொல்கிறாங்களா சொல்லலையா? உலகத்தில் யாராவது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லார், ஃபேமிலியில் இருக்கவன்ட்ட கையில் 100 ரூபா கொடுத்தேன்னா நீ கணக்கு கேட்பல அப்படின்னார். யார் உங்களுக்கு ஃப்ரீயாக கோடி கோடியாக கொடுக்குறாங்க? எதுவுமே ஃப்ரீயாக வரல. நத்திங் கம்ஸ் ஃப்ரீ. அப்படின்னா எப்போ காசு கிடைக்கும்? அவன் வந்து அத்தனை பேரை கொண்டு வரான்றதுக்காக. இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர்னு பார்த்தா இன்னைக்கு டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகி எத்தனையோ வருஷம் ஆனாலும் இன்னைக்கு அவர் விளாட்றாருன்னா இங்கே எத்தனை பேர் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் பரவாயில்ல, சர்ச்சு கூட பரவாயில்ல, அவர் எத்தனையோ வருஷம் கழிச்சு விளாட்றாரு, நான் பார்க்க போகிறேன்னு உள்ள ஓடிடுவாங்க. ஏன்? அவருக்கு இன்னும் அந்த பவர் இருக்கு. அப்புறம் அவர் திரும்ப ரிட்டையர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் இழுத்துட்டு வந்தால் அவனுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்? உங்களுக்கு புரியுதுல்ல? இதே சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது அதான் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து பயங்கர பணக்காரங்களாம் வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ மணி நேரம் தூங்குறாங்கன்னுங்க, 4 மணி நேரம் தூங்குறது கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவர் அவர் பையன் வந்து 24 மணி நேரம் தூங்கினானா என்ன செய்வார்? டாடி நான் 20 மணி நேரம் தூங்குறேன், நான் 4 மணி நேரம் மட்டும் உழைக்கிறேன், நீங்கள் உங்களுக்கும் நானும் பேலன்ஸ் ஆகட்டும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தூக்கி போட்டுருவார், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவார். இது உலகத்தில் எல்லா இடத்துலையும். நம்மளுடைய ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவராக இருந்துட்டு, அவரால் அவ்வளோ காரியங்கள் செய்ய முடிஞ்ச ஆண்டவராக இருந்துட்டு நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் கடைசியா? அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் எவ்வளோ நாள் அவர் பேசினாலும் அவர் சுற்றி வர்றதை பார்த்தா, நான் உங்களுக்கு இந்த வார்த்தை சொன்னேனே நீங்கள் நீ நம்பலையே. ஒவ்வொரு வருஷம் வாசிக்கும் போதும் வந்து யோவான் புஸ்தகம் வந்தவொடனே வந்து ஐயோ ஆண்டவர் எனக்கு சுத்தமாக புரியலையேன்ற மாதிரி இது ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கே. ஆனால் ஆண்டவர் ஏன் அப்படி பேசினார்? உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் விளங்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படி சொன்னார்? நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பைபிளை கொடுத்துருக்கேன், தோராவை கொடுத்துருக்கேன், பழைய ஏற்பாடை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது இவ்வளோ நாள் வாசித்து உங்களுக்கு மண்டையில் ஏறி இருக்கணும். நிக்கோதேமுட்ட என்ன சொன்னார்? நீ வந்து ஒரு டீச்சர், உனக்கு இது தெரியலையான்னு கேட்டாரா கேட்கலையா? அதே விஷயம் நிக்கோதேமுட்ட மட்டும் தான் கேட்டாருன்னு பார்க்குறீங்களா? சீஷர்கள்ட்டையும் என்ன சொன்னார்? உங்களுக்கு இவ்வளோ நாள் சொல்லி நான் எவ்வளோ நாள் உங்கள் கூட நான் இருக்க போகிறேன், இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையே கேட்டாரா? ஒவ்வொரு இடமா வந்து ஆண்டவர் சுற்றி வர்றதை பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து என்ன கேட்குறேன், என் மேலே உனக்கு எங்கே நம்பிக்கை எல்லாம் போச்சு? போன வாரம் நீங்கள் கேட்ட மெசேஜில் என்ன இருந்துச்சு? நான் அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன் மெசேஜை கேட்ட பிறகு. நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மெசேஜில் சொன்னீங்க. என்ன? ஜீசஸ் இஸ் ஸ்லீப்பிங். இயேசு தூங்கிட்டு இருக்காரு. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியல. யாருக்கு எப்போ கோவம் வரும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று பசி இருந்தால் செமையாக கோவம் வரும். அவங்க பசியை ஆற்றிட்டு பேசுங்க, கோபம் தனியும். அடுத்த விஷயம் எப்போ கோவம் வரும்?
தூக்கம் இல்லைன்னா கோவம். தூங்கிட்டு இருக்கவரை எழுப்பி விட்டு நீங்கள் கோவமாக இருக்கீங்களா கேட்டால் அடிக்க தான் போகிறாங்க. தூங்கிட்டு இருக்க பிள்ளைய எழுப்பி விடுங்க, அழுகுதா, அது இரிட்டேட்டடாக இருக்கா? தூங்கிட்டு இருக்க இயேசு எந்திரிச்சு எழுப்பி விட்டு அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா? நாங்கள் மடிய போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். அது ரொம்ப நாளாக யோசிச்ச விஷயம். ஃபாஸ்ட் ஸ்டாண்டிங் மெசேஜில் அவங்க சொன்னாங்க, என்ன நான் மடிய போகிறேன், நானும் சேர்ந்து தான் நான் மடிஞ்சிருக்கணும். அது நீ என்னைக்காவது யோசிச்சியா? உனக்கு நான் தேவகுமாரன்ற நான் எத்தனை நாளாக சொல்லி என்னோட சீசன் என் கூடயே வேற சுற்றி. Lord, don't you care if we are perishing? ஒவ்வொரு தடவை ஜீசஸ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். ஃபெய்த்தே இல்லாத ஆளாச்சு. அப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சீஷர்களுக்கு அதுதான் பேர் வந்துச்சு. ஸோ இயேசு கிறிஸ்து ரொம்ப சாந்தவன. அவர்கிட்ட அந்த சீடர்கள் எத்தனை தான் திட்டு வாங்கினாங்க நீங்கள் பைபிளில் வாசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கூட திட்டு வாங்காம பேதுரு தான் பெஸ்ட்டு. நல்ல பேர் வாங்கி அடுத்த செகண்ட் வந்து அப்பாலே போ சாத்தானேன்னு பேர் வாங்கின ஒரே ஆளும். இது நம்ம நம்ம நிலைமை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம நல்ல பேர் முதல்ல வாங்கியிருக்கோமா? நம்ம நல்ல பேர் வாங்கலைன்னா நம்மளுக்கு திட்டு வாங்காமல் நம்ம இருப்போம். நம்மளுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? யோசிச்சு பாருங்க. தோமாக்கு, இந்தியாவுக்கு வந்த தோமாக்கு என்ன வார்த்தை கிடச்சிச்சு? உனக்காக நான் திரும்ப வந்திருக்கேன், வரல உள்ளுக்குள்ள விட்டு நோண்டி பாரு, இப்பயாவது சொன்னார்ல. அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமாக்கு அந்த நிலைமை, நம்மளுக்கு என்ன நிலைமையா இருக்குது? இப்போ நம்ம எல்லார்ட்டையும் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு, இப்பயாவது நம்பு. அது உங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த வசனம் யாருக்கு வந்துச்சு முதல்ல? எனக்கு தான். பிகாஸ் காட் வாஸ் ட்ரைங் டு டீச் மீ. நான் இருக்க வரைக்கும் அதே நாள், அதுக்கு இது 3ஆம் தேதினா வந்து அந்த 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் மெசேஜ்லலாம் வந்து யாரோ என்னென்னலாமோ பேசினார். உண்மையில் சொல்ல போனால் அது மெசேஜே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒர்ஷிப்பில் ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஜெபம் பண்ணிருக்கேன். நடுவில் ஒர்ஷிப் வேறு எங்கேயும் இல்லாமல் ஒன்றில் வர்ற வார்த்தை என்ன? பிகாஸ் ஜீசஸ் லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. இங்கே என்ன சொல்லாங்க? நானே இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி மடிந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? ஐ ஆம், காட் இஸ் வித் மீ. நான் எப்படி, எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன ஆக முடியும்? இது அப்படியே நீங்கள் பழைய ஏற்பாடுக்கு இந்த டாப்பிக்கை எடுத்து போனீங்கன்னா அவங்க கொந்தளிப்பு என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையிலேருந்து அவங்களுக்கு கஷ்டம் வராமல் இருந்துச்சு. அந்த சீடர்களுக்கான என்ன ஆச்சு? இவங்க எல்லாருமே வந்து மீன் பிடிக்கிறவங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போட் ஓட்டன்ட்டு தெரியும். இவங்களுக்கு எல்லாருக்கும் நீந்த தெரியாமல் அவன் படகுக்குள்ள எனக்கு ஏன் மீன் பிடிக்க தெரியாது? எனக்கு ஸ்விம்மிங் பூலில் 5 அடியை தாண்ட தெரியாது. ஸ்விம்மிங் பூலே தாண்டாதவன் எங்கே கடலுக்குள்ளே போகிறேன்? நான் தத்தளித்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்த்தது கிடையாது. நீங்கள் வாழ்க்கை பூரா ஆண்டவர் உங்களுக்கு காமிக்க கூடாதுன்றது என்னோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஜபம். பக்கத்தில் இருந்துச்சு ஸ்ரீலங்காவில். இங்கே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பாறை இருந்துச்சு, நல்லா பெரிய ஒரு பாறை இருந்துச்சு. நிறைய பேர் அந்த பாறை மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க. சரி, நானும் அந்த தூரம் போகலாம். தண்ணி இங்கே இருந்துச்சு. அந்த தைரியத்தில் அந்த பாறை பக்கத்தில் போகலான்னு பார்த்தா கரெக்டாக அந்த பாறை பக்கத்தில் அப்படி பழக்க நூல்கில் போயிடுச்சு. நான் தத்தளித்தது அன்னைக்கு கடவுளுக்கு மட்டும்தான். கையில் பிடிச்சிடலாம், ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆளை வந்துருச்சுன்னவனே எங்கே தைரியம் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போச்சுன்றதே தெரியாது. இதுதான் நம்ம நிலைமை. அங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? இவங்க எல்லாருக்கும் நீந்த தெரிஞ்சு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் படகு ஓட்ட தெரிஞ்சு, அதே கடலில் இவங்க மீன் பிடிக்கிறாங்க. வேற எங்கே மீன் பிடிச்சிருப்பாங்க? அதே கடல். அதே இடத்துல அத்தனை நாள் இருந்து இவங்களுக்கு வந்து நாங்கள் சாக போகிறோன்னு அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும்? அது நம்ம புரிஞ்சுக்கணும்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இட் வாஸ் எ வெரி 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 பிக் ப்ராப்ளம். அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தும்
அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். ஏன் தூங்கிட்டு இருந்தார்? அது பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்ச ஆள் மட்டும்தான். அது எத்தனை பேருக்கு புரியுது? இது பிரச்சனை இல்லை. இதே தான் சீடர்களுக்கு நம்ம பாஸ்டர் அதிகம் சொன்னாங்க. அதுவும் நான் வந்து ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் பாஸ்டர் பேசிட்டாங்க. அவர் சாயங்காலமே வந்து மலை மேலே ஏறி ஜோமனை போய் இவங்க படகுல கஷ்டப்படுறத சாயங்காலமே பார்த்துட்டார். அவங்க சாயங்காலத்துலேருந்து நடுராத்திரியை தாண்டி 7 மணி நேரம் 8 மணி நேரம் பிரயாசம் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் நடுக்கடல்லே இருக்காங்க. இயேசு அவங்கள கிராஸ் பண்ணி நடக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் காமிக்க அந்த காரை ஓட்டிட்டு நின்று அங்கே பார்த்தா ஒருத்தர் இருந்து மெதுவாக இங்கே சைடில் நடந்து. அதுதான் நினச்சேன். தட் இஸ் வாட் ஜீசஸ் வாஸ் டூயிங். ஜீசஸ் வாஸ் லாஃபிங். அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அவங்கள கிராஸ் பண்ணி போகிற மாதிரி காண்பித்த. he showed them, he acted. English Bible, he acted like he was going to go for. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? ஐயோ பேயன்ட்டு இருக்கிற பயத்தில் இன்னொரு பயம் சேர்ந்து வந்துருச்சு. எங்களால் தாங்க முடியல. அவங்க மைண்டு உடஞ்சிருச்சுன்னவனே இயேசு உடனே சரி உங்களுக்கு என் ஜோக்கு புரியல, நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு திரும்ப வந்துட்டார். நம்ம வாழ்க்கையில் நிறையா தடவை வந்து we don't understand God. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர்ன்றதை நம்ம மறந்துட்டு நம்ம மற்ற எல்லாம் என்ன செய்கிறோம்? ஐயோ ஆண்டவர் என் நிலைமை போச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சு, என் வாழ்க்கை அப்படி போச்சு, அப்படி இப்படி நம்ம பயந்து இது எந்த விஷயத்துக்கும் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரோட ப்ராமிஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு ரிப்பீட் தட் அகேன். இங்கே வந்திருக்க ஒருத்தர் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியாது. மெசேஜ் கொடுக்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்ட்டு எனக்கு முக்கால்வாசி தெரியாது. எனக்கு என் நோட்ஸ் இருக்கு. நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு இங்கே கண்ணு தெரியும் தெரியல. இவ்வளோ பெரிய நோட்ஸ் இருந்து நான் இவ்வளோ நேரம் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அதான் சிச்சுவேஷன். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாரு, என்ன கொடுக்க வர்றாருன்றது மட்டும் ஒரு ஹிண்ட் தெரியுது. அதை மட்டும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா எனக்கு யோசிக்கிறதுக்கு இப்போதைக்கு பலன் இல்லை. ஆனால் இப்போ பலன் இதுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஆண்டவர் பலன் வச்சுருக்காரு? எப்படி வாய்ப்பு இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கு? தட் இஸ் பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு சே சம்திங் டு த சர்ச். எத்தனை பேர் நம்புகிறோம்? காட் வாண்ட்ஸ் டு சே சம்திங். என்ன நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க? வாட் ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் டுடே? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்ன பிறகு தான் சில நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் யோசிக்கலாம். எதை நினச்சி கவலைப்படுறீங்கன்றதை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆண்டவர் இருக்கார். அந்த ஆண்டவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். அன்னைக்கு அந்த படகுல டிசைபிள்ஸுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? எப்படி இவ்வளோ காமாக ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்றது அவங்களுக்கு ஆண்டவர் காமிக்க வேண்டியிருந்துச்சு. எதனால காமிக்க வேண்டியிருந்துச்சு? அவர் எந்திரிச்சு நின்று ஏன்டா இப்படி இருக்கீங்க, எங்கே உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு, நான் தான் உங்களோட போட்டில் இருக்கேன்ல, எப்படின்னா உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் எந்திரிச்சு நின்று அலைய காற்றை அதட்டினார், கடல் அமைதியாயிடுச்சு. இது லைஃப்பில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆண்டவரோட ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். நீ என்னைய நம்பு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னைய நான் விட்டு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இது என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இது வந்து எனக்கு ஒரு வாசனம் கொடுத்துட்டு அது 2 வாரம் கழித்து ஆண்டவர் என்கிட்ட எதை பற்றி பேசினார்? என்னோட பைபிள் பேசேஜ். நேற்றும் முந்தா நேற்றும் வந்து 2 நாளில் ரூத் புஸ்தகம் முடிச்சாச்சு. ரூத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை வாசித்து பார்த்தீங்கன்னா, நவோமி அவங்க எழுதின அந்த அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் மாதிரி வேறு எந்த கஷ்டமுமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன கஷ்டத்துக்குள்ளே போனாங்க, அவங்க என்ன கஷ்டத்துக்குள்ளே போனாங்க,
அவங்க ஊரில் பஞ்சம். எந்த ஊரில் பஞ்சம் இல்லை, இந்த ஊரில் வந்து அந்த எந்த ஊரில் வந்து அந்த ஊரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெத்லஹேம். பெத்லஹேம்ன்ற வார்த்தைக்கு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் பிரெட், பெத்லஹேம். பெட்னா ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ அப்பத்தின் வீட்டில் அப்போ இல்லாமல் போயிடுச்சு. அது பைபிள். அந்த ரூத் புஸ்தகம் நீங்கள் அடுத்த வாரத்தில் முதல் வசனம் வாசிச்சு பாருங்களேன். ரூத் 1:1 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் கவர்ன் பண்ண அந்த டைமில், in the days when the judges governed Israel, தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நியாயாதிபதி அவங்க டைமில், ஏன்னா நீங்கள் நியாயாதிபதிகள் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த நிறைய வாக்குத்தத்தங்களில் ஒரு பெரிய விஷயம் இதில், நியாயாதிபதிகளின் நியாயம் விசாரிக்கும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவின் பெத்லஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். எதுக்கு மோவாப் தேசம் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோவாப் தேசம் வந்து ஆண்டவர் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு தேசம். சரியா? லோத் வழியா வந்த சந்ததி. ஏதோம் நாடும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், மோவாபும் கொடுக்க மாட்டேன், அம்மோனும் கொடுக்க மாட்டேன். இது 3மே வந்து உங்களுக்கு கிடையாது. அதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன விஷயம். அதை சுற்றி மற்ற இடங்கள்ல எல்லாமே ஆண்டவர் என்ன சொன்னார்? அமோரியர் தேசம் முழுசா. அது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட 15 அதிகாரம் ஆதியாகமத்தை சொல்லியிருப்பார். உன்னுடைய சந்ததி வந்து 400 வருஷம் எகிப்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமோரியரோட அக்கிரமம் இன்னும் முடியலை. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் முடியலை. அது முடிஞ்சவொன்னே என்ன பண்ணாங்க? அவங்களே ஆண்டவர் நேரம் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டைக்கு கூப்பிட்டு வந்தார், அவங்கள காலி பண்ணிட்டார். இது எத்தனை பேர் பைபிள் இப்படி வாசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவங்களுக்கு கொடுத்த விஷயம் இது. யோசுவா புஸ்தகத்தில் கடைசி 21ஆம் அதிகாரம் 45வது வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இதில் என்ன, நம்ம இது 23ஆம் அதிகாரத்தில் யோசுவா வந்து திரும்ப அவங்ககிட்ட பேசும்போது 23:14 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இது எழுதியிருக்கு. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் வந்து நிறைவேற்றாமல் போகலை அப்படின்னு சொன்னாலும் 23:14 வசனத்தில் சொல்லி, உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவினாலும் அறிந்திருக்க அவர்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவர்களில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்படின்னா 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், எவ்ரி குட் வேர்டு, ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் நிறைவேற்றி. ஏன்னா அவங்களுக்கு 2 வார்த்தை கிடச்சி, ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சா நன்மை, கீழ்ப்படியலைன்னா தீமைன்னு ஆண்டவர் கொடுத்த பிறகு இங்கே கரெக்டாக என்ன சொல்லியிருக்காரு? அவங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. ஸோ அந்த டைம் வந்து தான் உங்களுக்கு தெரியுது, மோசே காலத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாலும் யோசுவா காலத்தில் அவங்களுக்கு அந்த ப்ராமிசஸ் எல்லாமே கிடச்சிச்சு. தே காட் இட். அதுக்கு ப்ரூஃபிங் எங்கே இருக்குது? 23ஆம் அதிகாரத்தில் யோசுவா சொல்கிறோம், உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் முழு இதயத்தில் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். இப்படி இருந்த காலத்தில் ஆண்டவர் அவங்க ப்ராமிஸ் நிறைவேற்றின காலத்தில், இதுக்கப்புறம் யோசுவா மடிஞ்ச பிறகு யோசுவா கூட இருந்த மூப்பர்கள் அவங்க இறந்த பிறகு மனுஷங்க என்ன பண்ணாங்க? அடுத்த நிமிஷம் ஆண்டவரை விட்டு வெளியே போக ஆரம்பித்தாங்க. ஆண்டவரை விட்டு வெளியே போகிறதுக்கு என்ன ரீசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் கொஞ்சம் பேர் அந்த லோக்கல்ஸ் இன்னும் இருந்தாங்க, இவங்க வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அதையும் நாங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஐ எம் ஸ்டில் டெல்லிங் யூ, நான் வெளிநாட்டில் பார்த்தேன்னா இந்தியாவில் பார்த்தேன்னா பிரச்சனை எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது.
ஆண்டவருடைய ஜனம் நம்ம வரும்போது God expects a certain difference. ஒரு பிரித்தெடுக்கிறத ஆண்டவர் வந்து நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காரு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் மாற்றலை. நோ சேஞ்ச். நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இது நீங்கள் செய்யணும். என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. என் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை என்னன்ட்டு தெரியாமல் நான் தெரியாமல் கீழ்ப்படிய முடியாதுன்னா அது அந்த வார்த்தையை நான் தெரியணுனாலே எனக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? மினிமம் வந்து ஒரு வருஷம் அந்த பைபிளை ஃபுல்லாக நான் வாசித்து முடிக்காமல் ஆண்டவர் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அங்கேயே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதுக்குன்னு ஆண்டவர்கிட்ட நான் ஒரு அரை மணி நேரமாவது டெய்லி நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு நான் அரை மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த பைபிளை புரிகிறதுக்கு நான் ஆண்டவரே உங்கள் வார்த்தை எனக்கு புரியணுமே, நான் ஜோம் பண்ணுறதுக்கு எனக்கு டெய்லி அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? அது ஏபிள் டு see the difference. நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நாளில் வந்து நான் இவ்வளோ டைம் நான் ஆண்டவருக்கு நான் தனியாக நான் பிரித்து வைக்கலைன்னா எப்படி நம்ம தசமபாகத்தை ஆண்டவர்கிட்ட ஏற்கனவே நான் தனியாக பிரித்து கொடுக்காம ஏன் சாலரியில் நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில் எப்படி பிளெஸ்ஸிங் போகுமோ அதே மாதிரி ஆண்டவருக்கு நான் ஒரு டைம் கொடுக்கலன்னா என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா என் வாழ்க்கையில் நடக்காது. இது வந்து நான் சும்மா சொல்கிறேன், இது வந்து எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, இவங்க பாஸ்டர் பயமுறுத்துறாரு, குட்டி பாஸ்டர் சின்ன பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஓகே. ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது. அக்கார்டிங் டு த பைபிள் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற விஷயத்தை கொடுக்கலன்னா ஜீசஸே என்ன சொன்னார்? ராயனுக்குரியவைகளை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரியவைகளை தேவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். நம்மளுக்கு ராயன் கிடையாது, நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டுக்குன்ட்டு டேக்ஸு லோட்டுலஸ்க்கு நிறையா விஷயம் இருக்குது. நம்ம ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணலனாலுமே நம்ம வாங்குகிற விற்கிற எல்லா விஷயத்துலையும் நம்ம டேக்ஸ் கட்டாமல் நம்ம இருக்கவே முடியாது. அப்படின்னு இருக்கும்போது அப்படின்னா நம்ம ராயனுக்கு கொடுக்குற நம்ம செய்கிறோமா செய்யலையா? நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டியதை செய்ய மாட்டேறோம் அப்படின்னா பிரச்சனை வருது பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்படி இருந்த நிலைமையில தான் வந்து நவோமி வந்து அவங்க வந்து ஊரை விட்டு போனாங்க. அவங்க புருஷன் பேர் கூட அங்கே சொல்லப்படல. எலிமெலேக், சாரி 2வது வசனம்ல எலிமெலேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணிட்டு போன பிறகு எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லாத ஒரு தேசத்துக்கு போனாங்க. அங்கே போய் அவங்களோட லைஃப்பில் வந்த பிரச்சனை, இங்கே சாப்பாடு இல்லைன்னு தான் போனாங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சு? அவர் இறந்துட்டாரு, அவங்களோட 2 பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க இறந்தாங்க. இப்போ அந்த அம்மா வந்து she was stuck with 2 ஒரு மதர் இன் லா, ஒரு டாட்டர் இன் லா இல்லை, 2 டாட்டர் இன் லாவோட அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஆண்டவரோட பிள்ளையாக இருந்திருக்காங்கன்னா அவங்க டாட்டர் இன் லாவுக்கு வந்து அவங்க ஓன் ஃபேமிலியோட இவங்கள பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் சொன்ன பேச்சு கேட்கணும் வச்சு எல்லோரும் ஹஸ்பண்ட் சொன்ன பிறகு தான் அம்மா மதர் இன் லாவோடய அவங்க சேர்ந்து வர்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களும் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் யாரோட இருந்தாங்க? உங்கள் ஜனம் எங்கள் ஜனமாக இருக்கட்டும்ன்ட்டு 2 பேரும் வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இவங்க எதுக்கு துரத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நவோமி எதுக்காக துரத்தி விட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரவேல் ஜனங்களோட அவங்களோட கல்ச்சர் படி இவங்களுக்கு another child, இவங்க சைல்டு வந்து பெருசான பிறகு நீங்கள் பின்னாடி பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா யூதா மொதல் 2 பிள்ளைங்க இறந்து போன பிறகு வந்து 3வது பிள்ளை வந்து இறந்துடக்கூடாதுன்னு தான் அவன் வந்து அந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சிருந்தான். நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரி பைபிள். ஆனால் இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதனால் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு எதுவும் என் சைடில் இருந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதே அப்படின்னு தான் அவங்கள திரும்ப போக சொன்னாங்க. அப்படியும் வந்து ரூத் என்ன சொன்னா, என்னையா அனுப்பி விடாதீங்க,
உங்கள் ஜனம் என் ஜனமாகட்டும், உங்களுடைய தேவன் என் தேவன். And that changed something for Ruth. இங்கே வந்திருக்க நம்ம எல்லாருமே வந்து நம்ம எந்த இதுலேருந்து வந்திருக்கோம், நம்ம எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்து ஆண்டவரை அக்செப்ட் பண்ணியிருக்கோன்றது தெரியாது. ஆண்டவரை நம்ம அக்செப்ட் பண்ண டைம்லேருந்து நம்ம வாழ்க்கை பாருங்களேன். இப்போ ரூத் சொன்ன மாதிரி நானும் நீங்களும் இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் வந்து என்னுடைய தேவனாக இருப்பீங்க. யாரையோ பார்த்து தான் வந்து நான் வந்து இயேசுவை நான் பின்பற்றுறேன்ற ஒரு சுச்சுவேஷன். ஒன்று நான் இயேசுவை நான் நேராக பைபிள்லேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லைனா யாரோ எனக்கு இயேசுவை காமித்தனால நான் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்க வாழ்க்கையில் இயேசு என்ன அற்புதம் செஞ்சுருக்காரோ, ஸோ அவங்க வாழ்க்கையில் இந்த கஷ்டத்துக்கு நடுவில் வந்து இவங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்திருக்காங்கன்னு பார்த்து தானே ஒருத்தவங்க வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து ஷி வாஸ் ஸோ நைஸ். என் ஃபேமிலி எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஃபேமிலி வேணும்னு ஒருத்தவங்க வரும்போது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பெஸ்ட் சிரிப்பு, என்ன சிரிப்பு தெரியுமா? யோனா எதுக்காக தர்ஷீசுக்கு போனார்? 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ் 2 மெசேஜும் கேட்டிருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்நிய ஜனங்கள் வந்து தப்பி தவறி கூட கடவுளுக்குள்ள புரியல. இது உங்களுக்கு புரியணும். இப்போ யார் ஊருக்குள்ள வர்றா? ஒரு அந்நிய பெண் உள்ளுக்குள்ள வர, நவமியோட வராங்க. சின்ன ஊர் வந்தவனே வந்து ஐயோ நவமி தானே என்ன ஆச்சுன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பேர் சந்தோஷம் கிடையாது, நீ மாறான்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில் அவ்வளோ கசப்பை கொடுத்துட்டார். சொன்னாங்களா சொல்லலையா? கசப்பை உண்டாக்கிட்டான்னு சொன்னவங்க அவங்க பிஹேவியர் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு? ஒரு மருமகா கூட வந்து 2 மருமகா கூட வந்து உங்களோடய நான் கூட இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கு? நம்ம அதை யோசிக்க மாட்டேறோம்ல. இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். யூத் எத்தனை தான் வாசிச்சிருக்கோம் அந்த ரூத் புஸ்தகத்தை, ஆனால் இதை வாசிக்கிறது சொல்கிறோமா? நோபடி டாக்ஸ் அபவுட் திஸ். வை? இது ஏன் ப்ராப்ளம்? திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க அதை? ஏசு அவங்க அம்மாட்ட சொன்ன மாதிரி, அம்மா உங்களுக்கும் எனக்கும் இது என்னம்மா பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொன்ன மாதிரி இது ஏன் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே யூ ஃபர்கெட் தட் திஸ் லேடி அவங்க மன கசப்பில் அவங்களோட சொந்த ஜனங்கள்கிட்ட மட்டும்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து கசப்பாக இது பண்ணிட்டார். ஆனால் அந்த மருமகாட்ட ஒரு கசப்பை, அந்த கசப்பை அவங்க காமிச்சிக்கல, ஒரு இடத்துல கூட காமிக்கல. இல்லை அதனால தான் அவங்க கூட வந்தாங்க. இல்லை அவங்க என்னைக்கோ இவங்கள தனியாக நிப்பாட்டி விட்டு போயிருப்பாங்கல்ல. வந்த பிறகு இவங்க வந்த டைமில் வந்து எதுக்காக இவங்க திரும்ப வந்தாங்கன்னு கேட்டால், ஆண்டவர் வந்து திரும்ப அப்பத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்து. நீங்கள் என்னன்னாலும் பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசாமல், ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யாமல் நம்ம கடவுளுக்குள்ளே இவ்வளோ தூரமாக நம்ம இருக்கோன்றதுலேயே வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் லுக் அட் நயோமி ஃபார் அ மினிட். அவங்க ஒரு நாளில் நியூஸ் கேட்டாலும், அவங்க வாழ்க்கை பூரா கசப்பாக ஒரு சிச்சுவேஷன் நடந்திருந்தாலும், ஆண்டவர் நல்லவர்ன்றதை வந்து அவங்க வந்து அவங்களோட டாட்டர் இன் லாஸ்க்கு காமிச்சனால ரூத் உள்ளே வந்தாங்க. ஷீ வாஸ் ஹேட்டட். இங்கே வந்தவனே தே வுட் பி ஹேட்டட். ரூத்தை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. போவாஸ் சொன்ன விஷயம்லாம் வந்து நீ என்னோட சேவை வேலைக்காரிகளும் நீங்கள் சேர்ந்துருங்க, இதெல்லாம் வந்து அவனை எவனாவது இது பண்ணிடுவான், பிரச்சனை பண்ணிடுவான். They will hurt you because you are not one of us. எத்தனை 10 தலைமுறைகளுக்கும் மோவான் அபோவியர் உள்ளே வர முடியாது. இவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், நாங்கள் வந்து எலிட் ரேஸ்னால் நாங்கள் எலிட் ரேஸ் தான், உடனே நாங்கள் மதிக்க மாட்டோம். They were very very strong. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்? யோனா வந்து எந்த சைடு, நினிவே இந்த சைடுனா உலகத்தோட அடுத்த எண்டு வரைக்கும் நான் போகிறதுக்கு ரெடியாக தான். அதுதான் அப்படி இருக்கிற ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு நடுவில் இவன் என்ன சொல்கிறா, உன் ஜனங்கள் வந்து ஏன் ஜனங்கள்ட்டு.
அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் உள்ள நவோமி எப்படி இவங்களை மாற்ற முடிஞ்சு? பிகாஸ் ஷீ வாஸ் இன் காட். அவங்க வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை தெரியாது, எதனால அந்த பிரச்சனை தெரியாது. ஆனால் ரூத் கடைசி சாப்டர் வாசிச்சு பாருங்க. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் வித் திஸ். 4வது அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து 15வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற வாழ்ந்திருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க? அவங்க தேவர் விட்னஸஸ். ஐ வாண்டட் டு ஷோ யூ தட் நாங்கள் சாட்சி தான். வி ஆர் விட்னஸஸ். நான் ரூத் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னோட நோட்ஸ் எண்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அது ரூத் புஸ்தகம் ஆரம்பிக்கிற அந்த சிச்சுவேஷனும் எண்டோட சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து அதுக்கு நடுவில் ஒரு வழி வச்சிருந்தார். ரூத் வந்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ளுக்குள்ள வரும்போது ஷீ ஹேட் நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ லைஃப். அவளுக்கு லைஃப் கேரண்டி கூட கிடையாது. நவோமிக்கு இருக்கும். அவங்க சொந்த ஊருக்கு வந்தாங்கன்னா இவளை திராட்டில் விட்டுருவாள்னு அவங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வந்த பர்சனுக்கு வந்த வாழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணில் வந்து ஜனங்கள் சொல்கிறாங்க, இல்லை வி ஆர் விட்னஸ், நாங்கள் சாட்சிகள். ஏன்? ஆண்டவர் வந்து அவளுக்குன்ட்டு வாழ்க்கை உண்டு பண்ணுறதுக்கு புறஜாதியாக தான், நாட் ஈவன் அ சைல்ட் ஆஃப் காட். ஆனால் உன் தேவன் என் தேவன் என்னைக்கு ரூத் அந்த விஷயத்தில் அந்த ஓடிக்கொள்ள அந்த அக்செப்டன்ஸ் உள்ளத்துக்குள்ளே வந்துச்சு. என்னைக்கு ஜீசஸ் யூ ஆர் மை சேவியர் நம்ம என்னைக்கு சொல்கிறோமோ, we come under God's promises. எத்தனை பேர் இது நம்புறீங்க? Can we all stand up please? Can we all stand up please? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்கு நான் வந்து ஆண்டவரே your God is my God அங்கே ரூத் சொன்னா. ஏன்? ரூத் வெளியே இருந்தார். நம்ம எவ்வளோ நாளாக சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம், எவ்வளோ நாளாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், வசனம் கேட்டிருக்கோம், எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த சிச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ரியலைஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய தேவன் அப்படின்னா, ஆண்டவரோட பிள்ளைனா என்ன? God will not let me be a slave. எகிப்தின் சிறையிருப்பை மாற்றி தான் அவர் வனாந்திரம் வழியாக உங்களை கூட்டிகிட்டு போனால் கூட்டு போகிறதுக்கு ஆண்டவர் ரெடி தான். நான் சொன்னேன், லேஸ்பட்ட ஆண்டவர் கிடையாது. நம்ம மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்க ஆண்டவர். அவர் சொன்ன நான் சொன்ன வார்த்தை கீழ்படி உனக்கு எல்லாம் தரேன். தண்ணி வேணுமா தரேன், கண்மலையை பிளந்து கூட தண்ணி தரேன். சாப்பாடு வேணுமா, வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்குறேன், மன்னாவை கொடுக்குறேன். கறி வேணுமா, காடைகளை உன் கையில் நீ பிடிக்கிற அளவுக்கு கொடுக்குறேன். ஆனால் புலம்பாம இனிய நம்பு, என்னைய முழு மனசா நம்பு, ஐ வில் கிவ் யூ. என்னைக்கு முழு மனசா வந்து உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், உங்கள் கடவுள் என் கடவுள்னு சொன்னாலும், அன்னையிலேருந்து காட் ஸ்டார்டட் சேஞ்சிங். அவளோட லைஃப்பில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிச்சுவேஷன் தான். அவளுக்கு வந்து அவளை ரெடீம் பண்ணுறதுக்கு, அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்ட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தவொடனே தான் நவோமிக்கே ஞாபகம் இருந்துச்சு. ஏன்? ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு அப்பம் உண்டு. we have to come back to the house of bread. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் பெத்லஹேம் ஒரு பெரிய ஊர். அது ஒரு சின்ன ஊராக இருக்கலாம் நிஜத்தில், ஆனால் பெத்லஹேம் யார் வந்த ஊர்? வானத்திலேருந்து தேவனுடைய அப்பமா, தேவனுடைய மன்னாவா வந்த இயேசு கிறிஸ்து பிறந்த. யோசிச்சு பாருங்க. there are so many things about this book we will not realize. தாவீதோட தாத்தா பிறந்த ஊர், நம்ம நிறைய விஷயங்கள், so many things are happening throughout this story. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, God has a plan. அந்த பிளான் வந்து ஆண்டவர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன தான் கேட்டாலும், நம்ம என்ன தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னைய நம்பு. பூமிக்கு அடுத்த விஷயத்தை நீ என்னை நம்பலைன்னா நீ பரலோகத்தை பற்றி என்கிட்ட கேட்காத.
you're not going to get anything. நான் உலகத்தில் உனக்கு சொன்ன விஷயத்தையே நீ இன்னும் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you are able to understand? Can you start praying now? உங்களுக்கு 2 நிமிஷம் தரேன். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு என்ன வசனம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? Lord, you speak to me today. Oh Father in heaven, we praise you, we praise you, we praise you, Lord. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you, Lord, we thank you, Lord, we praise you, we praise you, we praise you, we praise you. ஓரபாலா ஷலபாலா தேக்கர். கம் ஆன், ஓப்பன் யுவர் மவுத். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். கம் ஆன், ஓப்பன் யுவர் மவுத்ஸ், ஓப்பன் யுவர் மவுத்ஸ். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க? இந்த மாதம் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? Lord, we praise you, Lord, we praise you, we praise you, Lord, we praise you, we praise you. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னோ விஷயமாலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ விஷயங்களை சொல்லி தந்திருக்கீங்களே ஆண்டவரே. ஓரகரபாலா ஷபாலா மலபாலா தரகரா Glorify the holy name, glorify the holy name. Jesus, I praise you. உலகத்துக்குள்ள விஷயங்களே நாங்க இன்னும் நம்பலனா ஆண்டவரே, நீங்க பரலோகத்துக்குரிய விஷயத்தை நீங்க சொல்ல போறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்திருந்து நாங்கள் உம்மை Lord, we praise you, Lord, we praise you. We praise you, Lord, we praise you. நல்லவர், நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீங்க உயிரோட இருக்கனால Lord, we can face tomorrow. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஆனா நவோமி மாதிரி நாங்க அந்த அளவுக்கு நாங்க பிரச்சனையில போயிருக்காம இருக்கலாம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம், என்னென்ன சகஜம், என்னென்ன இது ப்ராப்ளம்னு தெரியாது. ஆனா Lord, we know. ஆனா நீங்க எங்களோட தேவனாக எங்க வாழ்க்கையில எங்களுக்கு வர வேண்டிய நன்மை எங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு முடிக்காம இருக்க மாட்டீங்க. Oh Lord, எல்லா ஜெபம். Lord, we praise you, we praise you, Lord, we praise you, we praise you. Father in heaven, we praise you. Lord, thank you for speaking to us. இன்னைக்கு எங்க கிட்ட நீங்க உங்களுடைய வார்த்தையினால நீங்க பேசினதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, டெய்லி ஜெபம் பண்ணியிருக்கோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். ஆண்டவரே, நீங்களே இன்னைக்கு அப்பத்தின் வீடை வச்சு நீங்க எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வானத்திலிருந்து வந்த நானே ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னாலே இயேசுவை பத்தி ஆண்டவரே, நீங்க சொன்ன அந்த வார்த்தையை வச்சு நீங்க பேச கிருபை செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. Lord, we thank you so much. Thank you so much, Lord. Lord, we thank you so much. Thank you so much, Lord. ஆண்டவரே, Lord, we need you. ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில வேணும். நீங்க எங்க வாழ்க்கையில எங்க கூட இருந்தீங்கன்னா, எங்க நாங்க என்ன பிரச்சனை, எங்க படகுல நீங்க கூட இருந்தீங்கன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது. ஆண்டவரே, எங்களை நீங்க எங்க பக்கத்துல நீங்க நடந்து வந்தீங்கன்னா எங்களுக்கு பயம் கிடையாது. எங்க கூட நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. Lord, you keep us close to you. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்களா இருந்து இருக்கும்போது ஆண்டவரே, எங்களுக்கு வேற எந்த பக்கமும் நாங்க திசை திரும்ப தேவையில்லை, எங்களுக்கு முடியாது. Lord, be our God forever and ever. ஆண்டவரே, பைபிள்ல சொன்ன மாதிரி he will be our guide even until the end. ஆண்டவரே, நீங்களே எங்களுடைய எண்டு வரைக்கும், எங்க இந்த உலக எண்டு வரைக்கும் நீங்க எங்க கூட நீங்க இருக்க போறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. We thank you so much. Lord, we praise you, Lord. இந்த வசனம் எங்களுக்கு, இந்த வாக்கு எதுக்காக எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னு தெரியாது. I don't know why you gave this word to me specifically. இன்னைக்கு இந்த வசனம் நீங்க பேசணும்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியாது. பட் ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவர்ட்டையும் நீங்க அவங்க வாழ்க்கையில Lord, you do your plan, your will. அவங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம் கூட தடைபடாத ஆண்டவரே. Thank you so much once again. We give you all the glory. Bless each and every person who's come. and வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்க அளவில்லாம ஆசீர்வதிங்க, உங்க வார்த்தையினால ஆசீர்வதிங்க. Amen. Hallelujah. Lord, we give you all the glory, honor and praise. In Jesus name we pray. Amen. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் உலகம் முடிவு பரியந்தம் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.